வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய பதிவு எதை பற்றினா, நீங்கள் வந்து வீட்டில் மரம் செடியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி மரம் செடி வளர்க்குறதுக்கு நீங்கள் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க பயங்கர விலை சொல்லுவாங்க. அதோட சிலது வந்து ஆன்லைனில் அந்த செடி இந்த செடி அப்படி வரும் இப்படி பெருசாக வரும்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க உங்களை. உண்மையிலேயே அந்த இதுக்கெல்லாம் ரோஸ் சீட்ஸாம், ரோஸ் பிளான்ட் சீட்ஸு, ட்ரீ சீட்ஸாம். மரமெல்லாம் எப்படி விதையிலேருந்து வரும், அதே மாதிரி ரோஸ் எப்படி விதையிலேருந்து வரும், அதெல்லாம் இப்போ சாப்ளிங் இருந்தால் தானே வரும். அதே மாதிரி செண்பகம், மனோரஞ்சிதம், பாரிஜாதம், பவழமல்லி, மருதாணி, அரளி, அப்புறமா வந்து கத்தாழை, துளசி, வெற்றிலை, மருதாணி போன்ற செடிகள்லாம் வந்து இதில் இருந்தால் வரும். சாப்ளிங், அதாவது சின்ன செடி, பதியம் போட்ட செடி இருந்தால் அதில் இருந்தால் இதெல்லாம் வரும். அதனால் ஆன்லைனில் வாங்கி ஏமாறாதீங்க. இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் agriculture.gov.in அப்படின்னு போனீங்கன்னா ஹவு டு கெட் ஃப்ரீ சாப்ளிங் ஆர் சீட்ஸ் ஃபார் டெரஸ் கிட் ஆர் ஹோம் கார்டன் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் சப்சிடி அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஓட்டர் ஐடியோட வார்டு நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அதாவது கொக்கோ பீட்டு 2 கிலோ, அப்புறமா வந்து பழச்செடி விதை, பூச்செடி விதை, காய்கறி விதை, இந்த மாதிரி வேறு வேறு காம்போ வச்சுருக்காங்க. அந்த காம்போவில் உங்களுக்கு என்ன வேணும், அதோட வேப்பெண்ணெய், அப்புறமா வந்து விதைகள், அதாவது காய்கறி விதைகள் அதுவும் தராங்க. நல்ல நல்ல விதையாக இருக்குது. அதெல்லாம் க்ரோ பேக்கும் கிடைக்கிது. நீங்கள் வந்து உங்களால் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடணும் முதல்லையே. அதில் வந்து என்னென்ன வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நம்பர் வருது நம்மளுக்கு. அந்த நம்பரில் வந்து கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ஆதார் கார்டை எடுத்துன்னு வந்தீங்கன்னா எந்த கிராமத்துக்கு எந்த ஆஃபீஸ்னு இருக்குது. இப்போ வந்து சிட்லப்பாக்கம், என்னோட இது ஏரியா வந்து சிட்லப்பாக்கத்தில் கவர் ஆகுது. சிட்லப்பாக்கம் வெட்டரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொய்யா மர விதை, நெல்லி மர செடி, கொய்யா செடி, அது மாதிரி நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்மளால் வாங்க முடிஞ்சதை நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாம். வெளியில் வாங்குவதை விட இங்கே மானியத்துடன் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. நர்சரியில் வாங்கி ஏமாறாதீங்க. வெயில் காலத்தில் நம்ம தண்ணி விடாமல் போனால் பட்டு போகும். மேலும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பயன்படுத்துவதே நல்லது. அதாவது வெர்மி காம்போஸ்ட்டு, தொழு உரம், மண்புழு உரம், காய்கறி வெர்மி காம்போஸ்ட்டுங்கிறது தான் காய்கறி உரம், அப்புறமா வந்து கவுடங் மேன்யூர், அதாவது பதப்படுத்தப்பட்ட நாட்டு சாணம், அப்புறமா வந்து பதப்படுத்தப்பட்ட ஆடு மாடு கோழி கழிவு, அப்புறமா வந்து இது என்பிகே ஃபர்டிலைசர், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம். இது வந்து நீங்கள் பப்பாளி பழம் கெட்டு போயிருந்தால் அதை கூட நீங்கள் வந்து அரைச்சி செடிக்கு ஊற்றலாம். கீரை கெட்டு போயிட்டால் அதை அரைச்சி செடிக்கு ஊற்றலாம். அப்புறம் வந்து செடிக்கு விடலாம். அப்புறம் புளிச்ச மாவு, புளிச்ச மோர் இதெல்லாம் கூட தண்ணி கலந்து நீங்கள் செடிக்கு பயன்படுத்தலாம். அதுபோல் தேமோர் கரைசல் என்று ஒன்று உள்ளது. அதாவது தேங்காயை துருவி அதை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மண்பானையில் போட்டு அதை பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா அது வந்து உரமாக மாறிடும். அந்த உரத்தையும் தண்ணி கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் செடி வந்து பட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இஞ்சி, பூண்டு, அப்புறமா மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகா வத்தல், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதை வந்து தண்ணீர் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுப்பதன் மூலம் செடிகள் வந்து இலை மஞ்சளாவது, பட்டுப்போவது போன்றவற்றை தடுக்கலாம். மேலும் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்று ஒரு அமிலம், ஒரு அமிலம்னு சொல்ல முடியாது என்ற கரைசல் உள்ளது. இந்த ஹைட்ரஜன் செடி வந்து ரொம்ப வேரழுகல் மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார் கார்டனிங்னு இருக்குது. அதுலேயே வந்து 2%, 3% அந்த மாதிரி கிடைக்கிது. கார்டனிங் பர்பஸ்க்கு வேறு, மெடிசினல் பர்பஸ்க்கு வேறு. அந்த கார்டனிங் பர்பஸ்க்கு உள்ளதை வந்து உள்ளதில் அந்த வேரை வந்து ஒரு 2-3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் பயிரிட்டிங்கன்னா அந்த செடி வந்து அந்த வேர் வாடி போவதிலிருந்து, செடி பட்டு போவதிலிருந்து அது மரமாக இருந்தாலும் நீங்கள் அதை காப்பாற்றலாம் இதை செய்வதன் மூலம்.
அதனால் நீங்கள் இந்த தோட்டக்கலைத்துறை மற்றும் ஹார்ட்டிகல்ச்சர்னால் பழ வகைகள் பழமர வகைகள்னு எடுத்துக்கலாம். இந்த ஆஃபீஸ் அணுகி நீங்களும் செடி வாங்கி பயன்பெற்று கொள்ளவும். துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதனால் நமக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நம்மளை பெருமாளும் நாராயணனும் இணைந்து காப்பாற்றுவார்கள். நான் இந்த பெருமாள் நாராயணன் இவங்க 2 பேரும் ஒன்று கிடையாது. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. நான் அதை இன்னொரு வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போதைக்கு நன்றி.